ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜாலர், மலேசியன் ஜாலர் பரோட்டா பார்க்க போறோம். நேமே உங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும். இது வந்து ஒரு மலேசியன் ரெசிபி. இப்போ நான் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்குறேன். அதுக்கு முதல்ல என்ன வேணும் அப்படின்னா மைதா மாவு தேவை. மைதா மாவு வந்து 1/2 கிலோ மைதா மாவு. இங்க பாருங்க, 1/2 கிலோ பியூரா உள்ள மைதா மாவு நாங்க எடுத்துக்கிட்டோம். அந்த 1/2 கிலோ மைதா மாவுக்கு நல்ல பெரிய தேங்காவா ஒரு தேங்காவை எடுத்து பால் புழிஞ்சு வச்சிருக்கோம். அதாவது ஒரு தேங்காய் ஃபுல்லா வந்து 1 கப் அளவு பால் புழிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு முட்டை தேவை, உப்பு தேவை. இதுதான் இங்க பாருங்க, இதுதான் ஓகே. இப்போ நம்ம மாவுல முதல்ல உப்பு சேர்த்துடலாம். 1/2 கிலோ மாவுக்கு நான் 2 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். இப்போ சேர்த்து வச்சுக்கோங்க. இதுக்கு இடையில இப்போ வந்து முட்டையை நம்ம உடைச்சதுல ஊத்துருங்க. ஒரு முட்டை வந்து உடைச்சு ஊத்திட்டேன். இப்போ இதுக்கு இடையில இந்த அச்சு பாருங்க, இது வந்து ஜாலர் பரோட்டா. இந்த அச்சுல தான் நம்ம மாவு வந்து ஊத்தி போடுவோம். இந்த அச்சை பாருங்க, ஒரு வித்தியாசமா இருக்கும். இது வந்து மலேசியால வாங்கினது. இங்க பாருங்க, இப்படி இருக்கும். இதுலதான் மாவு ஊத்தி செய்வாங்க. இதுக்கு பேரே ஜாலர் அச்சு. மோஸ்ட்லி கடையில இருக்கும். இல்லாதவங்க நீங்க பாட்டில ஹோல் போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் மாவு பிசைகிற மெத்தடை பாத்துக்கோங்க. நல்லா முட்டையை வந்து அந்த மாவோட சேர்ந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. உங்க ஹேண்டை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா பிசைஞ்சிருங்க. அந்த உப்பு முட்டை வந்து நல்லா மாவுல ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா தேங்காய் பாலை வந்து சேர்க்க போறோம். தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா பிசைஞ்சிருங்க. உங்க கையை யூஸ் பண்ணியே நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கட்டு விடாம பிசிற தட்டாம பிசைஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? கைகளை யூஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சிருங்க. இப்போ நான் கைகளை யூஸ் பண்ணி நல்லா கரைச்சி தேங்காய் பாலையும் கலந்து கரைச்சிட்டு இருக்கோம். இது என்ன பண்ணணும்னா நீங்க முடிஞ்ச அளவுக்கு மிக்சியில வந்து போட்டு நல்லா அரைச்சிருங்க. எதுக்குன்னா நம்ம அந்த பாட்டில யூஸ் பண்ணி இது பண்ணுவோம். ஸோ எதுவும் கட்டி இருந்தா வந்து இந்த பாட்டில் இந்த ஹோல்ல வந்து அடைச்சுக்கும். ஸோ நீங்க மிக்சியில போட்டு நல்லா அரைச்சி நல்லா தோசை மாவு பக்குவத்துல நல்லா வாட்டர் மாதிரி கலந்துக்கிறது தான் நல்லது. இங்க பாருங்க, நல்லா பிசைஞ்சிட்டு மிக்சியில போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ மிக்சியில ஊற்றலாம். மிக்சியில ஊற்றி ஒரு ரவுண்ட் போட்டுருங்க. அப்பதான் கட்டி எதுவும் இருந்தா நல்லா அரைச்சி நமக்கு கொடுக்கும். ஓகே, நம்ம வந்து அரைச்சிக்கிட்டாச்சு. இப்போ அந்த அச்சு இருக்கு பார்த்தீங்களா, ஜாலர் அச்சு, அதில் வந்து அந்த கப்பில் நம்ம ஊற்றிட வேண்டியதான். ஊற்றிடுங்க. ஓகே, இப்போ இந்த அச்சு மூடிய வச்சு அழகாக நம்ம மூடிடலாம். இப்போ நான் வந்து பரோட்டா வந்து செய்ய போகிறோம். இப்போ தோசைக்கல் ஆல்ரெடி எப்பவும் யூஸ் பண்ணுற தோசைக்கல்லே அடுப்பில் வச்சுருங்க. தோசைக்கல் வந்து ஹீட் ஆகட்டும். நான் கொஞ்சம் நெய் எடுத்திருக்கேன். எதுக்குன்னா நம்ம தோசைக்கல்ல நெய் தடவிக்கிட்டு தான் நம்ம ஊற்றணும். அப்போ தான் ருசியாக இருக்கும். ஓகே, நம்ம ஒரு கிளாத்ல வந்து டச் பண்ணிக்கலாம் நெய்யை. அந்த டச் பண்ண கிளாத்தை வந்து இப்போ தோசைக்கல்ல அப்ளை பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நான் வந்து ஊத்துறத பாருங்க. இப்போ நம்ம இது மாதிரி அழகா ஸ்ப்ரெட் பண்ணி மாவு அரைச்சிட்டா தான் பிசுறு தட்டாம இருக்கும். இங்க பாருங்க, அழகா ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. இப்போ ஃபுல்லா வந்து ஊத்தியாச்சு. இப்போ வந்து அது மேல என்ன பண்ணணும்னா லிட்டில் பிட் நீங்க வந்து நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ வெந்ததை பார்க்கறதுக்கு லைட்டா எடுத்து பாருங்க. வெந்திருக்கும். வெந்ததுக்கு அப்புறம் நம்ம அழகா எடுக்கலாம். இது பாருங்க, அழகா எடுக்க வரும். அது உடையாம அழகா. ஓகே, நம்ம எடுத்தாச்சு. நமக்கு மலேசியன் ஜாலர் பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இங்க பாருங்க, நான் எகைன் ஊத்துறேன். அதே மாதிரி கீ அப்ளை பண்ணிட்டு இப்போ அதே மாதிரி இப்படி ஃபுல்லாக நல்லா ரவுண்ட் அப் பண்ணி மாவு வந்து ஊற்றிக்கோங்க. எல்லா இடத்துலையும் கேப் விடாமல் ரவுண்ட் அப் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து மேலே அதே மாதிரி கீ அப்ளை பண்ணிக்கோங்க. நெய் அப்ளை பண்ணிவிடுங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துட வேண்டியதுதான். அவ்வளோதான். ஓகே, இப்போ வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், அழகாக வரும். உடையாமல் அழகாக எடுக்கலாம். இது எந்த சிரமமும் இல்லாமல் அழகாக எடுத்துடலாம். ஓகே, நம்ம எடுத்தாச்சு. நமக்கு மலேசியன் ஜாலர் பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்க. ஈஸியான மெத்தட் தான். டிஃப்ரெண்டான டேஸ்ட் இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையா இருக்கும். இது மலேசியால ரொம்ப ஃபேமஸ். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்க ஹோம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.